मुस्लिम को नहीं जा रहा, ये इंडिया में मैसेज जा रहा है, ऐसा नहीं। ஜம்மு காஷ்மீர்ல பாகல்காம் அப்படின்ற ஒரு இடத்துல ஏப்ரல் 22 ஈவினிங் ஒரு 3 மணி போல பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நீங்க இந்துவா இல்ல முஸ்லீமா அப்படின்னு மொழியின் அடிப்படையை காரணம் காட்டி ஷூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்கேயே தான் இருந்தேன், ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மதத்தை அடிப்படையை கொண்டு யாருமே இங்க ஷூட் பண்ணல. இன்ஃபேக்ட் என் கூட இருந்தவங்க பாத்தீங்கன்னா எங்களை காப்பாத்தினவங்களே ஒரு முஸ்லீம் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டுமே அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களை நிறைய பேர் காப்பாத்தினாங்க. எங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஆனா எங்களை காப்பாத்தினது அவர் தான். அவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 25+ இறந்தாங்க பாத்தீங்களா, ஷூட் பண்ணி இந்த ஹிந்துவா முஸ்லீம் கேட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஹிந்து, அதனால உங்களை நான் ஷூட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா, அது முற்றிலும் போய் அங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா காப்பாத்த போயிருக்காரு. சோ அவரையுமே ஷூட் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த மொழியின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் ஷூட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா வேற ஒரு தாக்குதல், வேற ஏதோ காரணத்துக்காக தாக்குதல் நடத்திருக்காங்க. உற்று நோக்கினால் மட்டும் தான் அங்க என்ன நடந்திருக்கு நம்மளால கொஞ்சமாச்சும் கெஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 19 பாத்தீங்கன்னா அங்க பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா விசிட் பண்றதா இருந்துச்சு. சோ காஷ்மீர் அவர் போகல அப்படின்னு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அங்க கண்டிப்பா நிறைய போலீஸ் இருந்திருப்பாங்க தானே. காஷ்மீர் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு அதிகமா போலீஸ் நடமாட்டக்கூடிய இடம். ஆர்மி மேன் அங்கே இருந்திருப்பாங்க. சோ இப்படி இருக்கும்போது அங்க ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸ் இல்லையா, எந்த ஒரு ஆர்மி இல்லையன்றத பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இடமா இருக்குது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அங்க நடந்த தாக்குதல் காரணம் மொழியின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் நடந்ததா, இல்ல அது வேற ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.